ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அட்லி சார் இயக்கத்தில் நம்ம அல்லு அர்ஜுன் சாரோடைய நடிப்பில் வெளியாக இருக்க படம் தான் அந்த அட்லி 6. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேன் இண்டியா அப்படி சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக இந்த படம் வந்து பிளான் குளோபலாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து நினச்சிட்ருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் 700 கோடி, சுமார் 700 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு பரவலாக போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா படுகோனே தான் வந்து ஹீரோயினாக வந்து நடிக்க போகிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்தியன் சினிமாக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து நம்ம அட்லி சாரோடைய கதை பேசிக்காகவே எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் அவர் ஆல்ரெடி சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால அவரை மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை வந்து இயக்க போகிறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. அண்ட் 700 கோடி பட்ஜெட்டில் வேறு லெவலில் ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதா வந்து பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ நான் பேன் குளோபல்னு சொன்னேன் இல்லையா, நம்ம சன் பிக்சர்ஸ் வந்து வார்னர் ஸ்டூடியோ அப்படின்றவங்க கிட்ட வந்து இந்த படத்தை பற்றி ரிலீஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அப்படி வெளியாயிருச்சுன்னா அப்படி அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த படம் வந்து பிளான் குளோபலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பா.